Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 11/5/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது நீட் யூஜி 2025 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சரியாக இன்றுடன் 8 நாள் ஆயிடுச்சு. இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும், நான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடணும், நான் ஆன்லைனில் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போடுவேன். அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்னென்ன தகவல்களெல்லாம் பூர்த்தி செய்யணும், என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் டைம் நிறையா இருக்கும். ஏன்னா ரிசல்ட் ஜூன் 14 தான் வரப்போகுது. ஸோ அதற்கு முன்னதாக இந்த டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா, இதை நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபில்லப் பண்ண போகிறோம். இல்லாத தகவல்களை இப்போவே தயார் செய்து வைத்து கொள்ளலாம். என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணுறோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ப்ரூஃப் டாக்குமெண்ட்டை நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத இப்போ என்ஷூர் பண்ணிக்கோங்க. என்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கையில் இருக்கணும், என்னவெல்லாம் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுவதற்கு தேவையான விவரங்கள் என்னென்னவெல்லாம் நம்ம ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒன் பை ஒன்னாக. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த கேண்டிடேட், இதை நீட் அப்ளிகேஷன் போட்ட மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதை ஃபில்லப் பண்ணணும். ஓகேங்களா? கேண்டிடேட் சுட் ஃபில் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் இன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். அப்போது உங்களுடைய நேம் அப்படிங்கிறது ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட், ஆஸ் பர் த நீட் ஸ்கோர் கார்டு அண்ட் ஹால் டிக்கெட். அடுத்தது நேம் ஆஃப் த பேரண்ட் ஆர் கார்டியன், இதை ஃபில்லப் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது பர்மனண்ட் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், இந்த விவரங்கள் கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த்து ஆஸ் பர் த 10th மார்க் ஷீட், இதை ஃபில்லப் பண்ணணும். ஜெண்டர், அடுத்தது நேஷனாலிட்டி அண்டு நேட்டிவிட்டி. இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு அப்படின்னா நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நேஷனாலிட்டி அதனுடைய சர்டிஃபிகேட் நம்பர்லாம் கேட்பாங்க. அப்போது நீங்கள் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது 7th பார்த்தீங்கன்னா ரிலீஜியன் நீங்கள் இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனா, இதெல்லாம் ஃபில்லப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது கம்யூனிட்டி. இப்போ கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி, ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வைக்கிற மாதிரி இருக்கும். பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, எஸ்சிஏவா, எஸ்டியா, அதெல்லாம். அடுத்தது ஆதார் கார்டு ஆல்ரெடி நீட் எக்ஸாம் எழுதும்போதே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, என்டிஏக்கு அப்ளிகேஷன் போடும்போது அதையும் கொடுத்துருப்பீங்க. கரெக்டான ஆதார் நம்பர் அப்டேட்டடாக இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிறது 7.5%க்கு, அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு, பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு, இவங்கெல்லாம் ஸ்பெஷல் கேட்டகரியில் வருவாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு ஸ்பெஷல் தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாணவர்களுக்கு தான் முதல் கலந்தாய்வு நடைபெறும். ஓகேங்களா? கவுன்சிலிங் ப்ராசஸ் நம்ம எல்லாம் முடித்ததுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் துவங்கியதும் முதல் நாள் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும் ஆஃப்லைனில் சென்னையில் நடக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் ஆன்லைனில் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 11th பாயிண்ட் என்ன சொல்லுது, ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப்
கிளாஸ் 6 to 12 ஆர் ஈக்குவலண்ட். அதுலேயே பி சப்டிவிஷன் என்ன சொல்லுதுன்னா, த கேண்டிடேட் தோஸ் ஹூ ஆர் கிளைமிங் 7.5% reservation should produce the details of the school students from the 6th to 12th standard. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் 6th to 12th படிச்சிங்க, அந்த டிஸ்ட்ரிக் வந்து தமிழ்நாட்டின் கீழ் வருதா அப்படிங்கிறத எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ணணும். அது வந்து போனஃபைட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம வந்து டாக்குமெண்ட் ரெக்யர்ட் ஃபார் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் சொல்லியிருக்கிறோம். ஓகேங்களா? அப்போ 6th to 12th நீங்கள் தமிழ்நாட்டில் படித்ததுக்கான அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டு வாங்கணும். 6th to 12th ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கினா போதும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 6th to 8th நான் ஒரு ஸ்கூலில் படித்தேன், 8 to 10 ஒரு ஸ்கூலில் படித்தேன், 11, 12 ஒரு ஸ்கூலில் படித்தேன் அப்படின்னா 3 ஸ்கூல்லையும் போயிட்டு 3 போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி 3ஐயுமே அப்லோட் பண்ணணும். எல்லா போனஃபைட் சர்டிஃபிகேட்டும் அந்த ஸ்கூல்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குதா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபு. 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களோட எம்இஸ் நம்பரை வச்சு ஸ்கூலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டைரெக்டாக டிஎன் மெடிக்கலுக்கு இந்த கேண்டிடேட் 7.5%க்கு கீழே வர்றாரு அப்படின்னு அங்கே கொடுத்துருவாங்க. இருந்தாலும் இதை பற்றின விபரத்தை உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியரை கேட்டு உறுதி செய்து கொள்ளவும். இது எல்லாமே 2024 அடிப்படையில் சொல்லிகிட்ருக்குறோம். 2025 இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அதை வந்து உடனுக்குடனாக நம்ம வந்து அப்டேட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ரோல் நம்பர் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கும். அப்போ ஹால் டிக்கெட்டையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது நீட் ரிசல்ட் வந்த உடனே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்கோர் கார்டு அதையும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இது எத்தனாவது அட்டம்ப்ட்டு, ஃபஸ்ட் அட்டம்ப்டா, ரிப்பீட்ரா, ரீரிப்பீட்ரா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். 13th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் +2 இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக சிபிஎஸ்சியில் படிச்சிங்களா என்ன அப்படிங்கிற தகவல் கேட்குறாங்க. அந்த ஸ்கூல் நேம் ஆஃப் த ஸ்கூல் எஜுகேஷன் போர்டு, ஸ்டேட் போர்டா, ஐசிஐசி சிலபஸா இல்லை சிபிஎஸ்சியா, இதை கேட்பாங்க. அடுத்தது குரூப் கோடு. இந்த குரூப் கோடு இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு ப்ராஸ்பெக்டஸில் இருக்கும். நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுட்டு அதுக்கான ஒரு டெமோ வீடியோவும் போஸ்ட் பண்ணுவோம். அப்போது அந்த குரூப் கோடை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட் இன் ஹெச்எஸ்சி, அதுக்கப்புறம் ஹையர் செகண்டரியில் இது எத்தனாவது அட்டம்ப்ட்டு, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, 6th to 12th ஈக்குவலண்ட் ஆர் அண்டர்கோயிங் கம்ப்ளீட்டட் எனி ப்ரொஃபஷனல் கோர்சஸ். 6th to 12th வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஏதாவது படிச்சிருக்கிறீங்களா, இல்லைன்னா நான் 12th முடிச்சுட்டு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன், வேற ஒரு கோர்ஸுக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு போன வருஷம் சீட்டு கிடைக்கல, நீட் பண்ணேன், சீட்டு கிடைக்கல, போய் என்ன பண்ணேன், பிஇ ஜாயின் பண்ணேன், இல்லைன்னா பிஎஸ்சி ஜாயின் பண்ணேன், ஏதாவது ஒரு யூஜி கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போது திரும்பவும் ரிப்பீட் பண்ணேன், அதனால் அந்த கோர்ஸை டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்துட்டேன், இல்லைன்னா பிஎஸ்சி முடிச்சுட்டு நீட் எழுதுகிறேன், பிஇ முடிச்சுட்டு நீட் எழுதுகிறேன், அந்த மாதிரி ஒரு சில கேசஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கும் சேர்ந்து பொருந்துகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் என்ன பண்ணணும், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், போனஃபைட் சர்டிஃபிகேட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்க் டீட்டெயில், அப்புறம் தாய்மொழி மதர் டாங், அது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், எந்த மீடியமில் படித்தீங்க, இங்கிலீஷில் படித்தீங்களா, தமிழில் படித்தீங்களா அப்படிங்கிறதுக்கான தகவல்கள் கொடுக்கணும். அப்புறம் பேரண்ட் ஆக்குபேஷன், பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தொழில் என்ன, அவருடைய ஆண்டு வருமானம் என்ன, சிவிக் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஸ்டேட் போர்டில் படித்தா நீங்கள் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி கவலை இல்லை. மெட்ரிக் சிலபஸில் படிச்சிருந்தீங்கனாலும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை பற்றி கவலை இல்லை. சிபிஎஸ்சியில் படித்தாலும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஐசிஎஸ்சி சிலபஸில் படிச்சிருந்தாலும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை. இதை தவிர வேறு ஏதாவது ஒரு போர்டில் படிச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு வாங்கி ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரியாக இருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட்டை
ஃபில்லப் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் இந்த தகவல்களெல்லாம் ஆன்லைன் அப்ளிகேஷனில் ஃபில்லப் பண்ணிட்டேங்க சார் அப்படின்னா அடுத்தது இந்த ஃபில்லப் பண்ணினதுக்கான டாக்குமெண்ட்டெல்லாம் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்லோடிங் தி டாக்குமெண்ட்டு. சேம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீட் எக்ஸாமில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண அப்லோட் பண்ண அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது எக்ஸாமினேஷன் மஸ்ட் பி அப்லோடட் ஆன் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இட் ஷுட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் அட்மிஷன். அதே நீட் அப்ளிகேஷனில் போட்ட அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இப்போ டிஎன் மெடிக்கலில் நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறீங்கன்னா இப்போவும் அதே ஃபோட்டோ கொடுக்கணும். திரும்பவும் காலேஜில் போய் ஜாயின் பண்ணும்போதும் அதே ஃபோட்டோ தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டோரேஜ் எப்படி இருக்கணும், எத்தனை கேபிலேருந்து எத்தனை கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா the candidate must ensure the photograph and signature are uploaded in the respective field. இப்போது நீட் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுடைய சிக்னேச்சர் தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாம் கொடுத்துருப்பீங்க, அதையும் ஸ்கேன் பண்ணி போடணும். the candidate should put his or her left thumb impression on white paper with blue ink and scan for uploading. அப்போ இது எல்லாத்தையுமே கையெழுத்தையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதே போல் இடது கை பெருவிரல் ரேகையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக செய்யணும். இதில் ஒரு சில காரணங்கள், ஏதாவது நீங்கள் தகவல்கள் சரியாக கொடுக்கல அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது அப்படின்னு கீழே கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து 2025 ஆன்லைன் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு டெமோ வீடியோவோட தெளிவாக சொல்லிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, ஆர் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you. Have a nice day.